சிகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்ததாகவும், அவ்வாறு அவர் உபதேசம் செய்யும் போது ஆலயத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய சுனை நீரில் நிறைமாத கர்ப்பமுற்ற மீன் ஒன்றும் அந்த உபதேசத்தை கேட்டு அதன் பலனாக பிறந்தவர்தான் இந்த மச்சமுனீஸ்வரர் என்றும் கூறப்படுகிறது. அவ்வாறு பிறந்த மச்சமுனி இன்றும் அந்த சுனை நீற்றில் மீனின் உருவமும் மனிதனின் தலை போன்ற அமைப்பும் கொண்ட மச்சமுனீஸ்வரர் உயிரோடு வாழ்வதாக நம்பப்படுகிறது. மச்சமுனீஸ்வரர் யோகா மற்றும் தாந்திரீக யோகங்களில் சிறந்து விளங்கியவராக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு ஆலயங்களில் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்விற்கு இந்த மச்சமுனீஸ்வரர் தீர்த்தத்தில் தீர்த்தங்கள் கொண்டு செல்லப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.